இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். மினி உருண்டை வடை குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் நேரத்தில் டீயை போட்டு பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விடுகதை கேட்குறேன். அந்த விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா விடையை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ணனுக்கு எட்டும் தம்பிக்கு எட்டாது, அது என்ன? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு 3 100 கிராம் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சிடலாம். பல்லாரி 2, பச்சை மிளகாய் ஒரு 7 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 5 தோல் நீக்கி அதை மையாக அரைச்சி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அந்த பருப்பை வந்து நல்லா அலசிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கட்டியாக நெருன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம், அப்புறம் வடை பதத்துக்கு வராது. ஸோ கட்டியாக நெருன்னு அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். இப்போது மாவை வந்து சேர்த்தாச்சு வெங்காயத்தோட. இப்போது 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெத்தியில் போட்டு வைப்போம்ல அந்த சைஸுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கட்டியாக வடை பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம், கட்டியாகவே பிசைங்க. இப்போது வடைக்கு மாவு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடையை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு 10 வடையை போட்டுடலாம். பாத்திரம் அகலமான பாத்திரமாக இருந்தால். ஒரு பக்கம் வெந்ததுமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப சுவையானதாக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பிள்ளைங்க வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பச்சை மிளகா வந்து உங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப குட்டி பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா பச்சை மிளகாவோட எண்ணிக்கையை குறைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பிஞ்சு மிளகாயாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டாச்சு, அந்த பக்கமும் வெந்துருச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்துக்கலாம். சுட சுட உருண்டை வடை நொடியில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையானதாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களும் விரும்புவாங்க அப்படிங்கிறதுல 100% உண்மை. ஸோ இதே ஸ்டைலில் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.